அனைவருக்கும் வணக்கம். செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 எப்படி அமைந்திருக்கு, இந்த ஆண்டிலிருந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கு, இந்த ஆண்டில் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு. எப்போவுமே நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்திலிருந்து அறிவியல் வரை அனைத்துமே அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்க, ரொம்ப நியாயவாதிங்க, எப்பவுமே நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவங்க. இவங்களுக்கு இந்த 2025 எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்க இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி வாங்க, நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுக்கு 2வது ராசியில் புத்தாண்டு பிறக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை இந்த ஆண்டில் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். குடும்பத்துலேயும் ஒரு அமைதி பிறக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ஆலோசனைக்கு எல்லாருமே செவி சாய்ப்பாங்க. உங்களுடைய அனுபவம் இந்த டைமு கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். யதார்த்தமாகவும் உங்களுடைய பேச்சு சிறப்பாக இருக்கும். நீண்ட நாளாக தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இந்த ஆண்டில் செய்து முடிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். குடும்ப சூழல் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும். இதனால் வரையிலும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை கூட நடைபெறாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த டைமு உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தால் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால் வரையிலும் அந்த குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். தம்பதிகளுக்குள்ள கூட மனம் விட்டு பேச முடியாத சின்ன சின்ன குழப்பங்கள் பிரச்சனைகள் அப்பப்போ மனம் வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக இருந்த அந்த மனக்குழப்பம் கூட நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். குடும்பத்துலேயும் ஓரளவுக்கு வருமானம் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். இந்த புத்தாண்டு தொடக்கத்திலிருந்தே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தேடித்தரும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா 17/5/2025 உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டுக்கு கேது வர இருக்கிறார். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு மன பக்குவம் உடையவர்களாக நீங்கள் வெளிவட்டாரத்தில் தெரிய போகிறீங்க. வெளிவட்டாரத்துலேயும் கூட நல்ல ஒரு மதிப்பு மிகுந்த நபரை நீங்கள் இனி வளம் வர போகிறீங்க. ஷேர் மார்க்கெட்டிங் மூலம் நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ராகு 5ஆம் வீட்டில் நிற்பதனால பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. இருந்தாலும் கூட உங்களுடைய பேச்சுக்கு அடங்கி இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. பூர்வீக சொத்துலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வெள்ளங்கங்கள் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அது எல்லாமே படிப்படியாக உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 18/5/2025 முதல் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வருடம் முடிகிறப்ப கூட ராசிக்கு பார்த்திங்கன்னா ராகு 4ஆம் வீட்லேயும் கேது 10ஆம் வீட்லேயும் அமர்றதுனால வேலையில் மட்டும் கொஞ்சம் வேலை சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகள் இந்த டைமு உங்களுக்கு சாதகமாக இருக்காது. வீண் பழி சொல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட வேண்டாம். முடிந்த அளவுக்கு ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி கூட்டு தொழிலில் இருக்கவங்கெல்லாம் கூட்டாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி தாயார்கிட்ட கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எதுவுமே வராது. உங்களால் சரி செய்யக்கூடிய அந்த மனோ தைரியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. உங்களுடைய பேச்சாற்றலும் சிறப்பாக இருக்குது. அதனால் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்க முடியும். இருந்தாலும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். இனிமையான வார்த்தைகளை பேசி ஓரளவுக்கு உங்களால் சரி செய்ய முடியும். கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில், அதாவது கால்வலி கைவலி இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன வலிகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் அமையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் அது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தர மாதிரி தான் இருக்கணும்.
ஒரு சிலருக்கெல்லாம் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் வண்டி வாகனம் ஓட்டுபவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆண்டு அதாவது 13/5/2025 குரு பகவான் 7ஆம் வீட்டில் அமர்ந்து பார்க்கறதுனால ஒரு தனி திறமை இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் குரு பகவான் உங்களுடைய வீட்டில் வந்து அமர்றதுனால 7ஆம் வீட்டில் வந்து அமர்றதுனால நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். அழகு, அறிவு இது எல்லாமே சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். வீட்லேயும் கூட ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது. மகனுக்கு வெளிநாட்டில் ஏதாவது நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி பழுதாகி கிடந்த ஒரு வாகனத்தை கூட இந்த டைமு சரி செய்வீங்க. அதே மாதிரி மற்றவங்களும் உங்களுடைய பேச்சுக்கு செவிசாய்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். மே மாதத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் குரு மறைவதனால உங்களை பற்றி வதந்தி வர வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. திடீர்னு ஒரு சிலருக்கெல்லாம் வெளியில் பயணம் செல்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு தேடி வரும். யாரையும் இந்த டைமு நீங்கள் வந்து யாருக்காகவும் ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. வெளியில் திடீர்னு எங்கேயாவது பயணம் போகிறது அல்லது யாருக்காவது வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது அல்லது கடன் வாங்குறதுக்கு உதவி செய்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யாருக்காகவும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி உத்தரவாதம் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். என்னால் இவங்களை இதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவாதம் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். ரொம்ப சிக்கனமாக இருங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்களில் இந்த ஆண்டில் நீங்கள் சந்திப்பீங்க. அனாவசிய செலவு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. செலவுகள்லையும் கொஞ்சம் சிக்கனம் காட்டுறது ரொம்பவும் நல்லது. முக்கிய ஆவணங்கள்லாம் நீங்கள் வைத்திருக்கும் போது ரொம்ப கவனமாக வைத்திருக்கிறது நல்லது. கவனக்குறைவாக இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் மிஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு முக்கிய ஆவணங்கள் நீங்கள் வைத்திருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறது நல்லது. ஆண்டு தொடக்கத்திலேயே சனி பகவான் உங்களுடைய சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் தொடர்வதால் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. வாகனம் அடிக்கடி பழுதாகும். வீட்டை விரிவுபடுத்தலான்னு ஒரு சிலர்லாம் வீட்டை வந்து பழுது பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தாய் வழி சொந்தங்கள் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி வேற்று மதத்தினர் யாருக்கிட்டையாவது இந்த டைமு நீங்கள் உதவின்னு போய் நிற்பீங்க. அவங்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் இந்த டைமு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா முடிந்த அளவுக்கு இது எல்லாமே உங்களால் சரி செய்ய முடியும். அதேமாதிரி 29/3/2025 முதல் சனி பகவான் 5ஆம் வீட்டில் அமர்வதால் இந்த காலகட்டத்தில் பிள்ளைங்களால் ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வரும். மன உளைச்சலும் வரும். அதனால் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது. உறவுகள் மூலிமாவும் ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த டைமில் நீங்கள் மனக்குழப்பமோ பதட்டமோ அந்த மாதிரி ஏற்படாமல் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு உங்களால் இதெல்லாம் சரி செய்ய முடியும். அதே மாதிரி பூர்வீக சொத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அப்பப்போ உங்களுடைய மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். அதே கர்ப்பிணிகளாக இருந்தது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் யாரையுமே அவ்வளோ எளிதாக வந்து நீங்கள் எடை போட வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வியாபாரிகளை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டம் புது புது திட்டங்களை தீட்டுவீங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு மனநிலை வரும். ஒரு மனக்குழப்பமும் அதே நேரத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தொழிலை பெரிதாக விரிவுபடுத்தாமல் ஓரளவுக்கு சின்னதாக தொடங்கி பெருசாக பிடிக்க பார்க்கலாம். அதே மாதிரி அதிகமாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கும் வந்து இந்த டைமு கடன் வாங்கும்போது அப்படின்னு சொல்லி யாருக்கும் முன்ஜாமீன் நீங்கள் போட வேண்டாம். இந்த வருடம் முற்பகுதியில் பார்த்திங்கன்னா வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிலருக்கெல்லாம் இடமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. மேல் அதிகாரிகள் தவறுகளை கூட மேலிடத்துல சொல்லி போட்டு கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. சக ஊழியர்கள் உங்களை பேசும்போது ஏதாவது சொல்லுவீங்களா பேசுவீங்களான்னு அப்படி ஒரு ராசி பார்க்குற மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை பேசுவாங்க. கொஞ்சம் கவனமாக பக்குவமாக நடந்துக்கோங்க. ஏன்னா உண்மையை பேசுகிறேன் நேர்மையை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு எதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க. கவனமாக இருங்க. எப்போவுமே நீங்கள் உண்மையை தான் பேசுவீங்க. இந்த டைமு நீங்கள் போய் உண்மையை பேசுனீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மன நிம்மதி குறைஞ்சிரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சம்பள பாக்கியை கூட கொஞ்சம் போராடி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல கூட கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். கணினி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்பு தேடி வரும்.
எதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்கிறது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. அப்படி யோசித்து முடிவு எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையும். இன்னும் உங்களுடைய மனக்குழப்பம், பிரச்சனை இது எல்லாம் படிப்படியாக குறையறதுக்கு ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. குறிப்பாக நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு சென்று வழிபட்டுட்டு வர்றதுனால நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். அதுவும் வியாழக்கிழமையில போய் நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க, நல்ல ஒரு மாற்றம் வரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.